2024ஆம் ஆண்டிற்கு விடை கொடுத்து நியூசிலாந்தில் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு 2025. வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை மகிழ்வுடன் வரவேற்ற பொதுமக்கள். நியூசிலாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. சிட்னி நகரில் பட்டாசுகள் வெடித்து சிதற வண்ணமயமாக வரவேற்பு. புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கடற்கரையில் இருந்து பொதுமக்கள் வெளியேற ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல். புத்தாண்டில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை பனையூர் இல்லத்தில் சந்திக்க ஆயத்தமாகும் அன்புமணி. மற்றொரு பக்கம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்து பெற திட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயற்சி. சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் 231 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், போராடவும் இடம் தர மாட்டார்கள். கைதாகி விடுதலை செய்யப்பட்ட நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடம் கெஞ்சியது வருண்குமார் தான், பிரச்சனை வேண்டாம் என கூறியதும் அவர்தான் என்றும் சீமான் பேட்டி. தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு சரி. நம்ம தொழில் கூட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டில்லவா, கூட்டிவா நீ கொண்டு வாங்கின யார் அந்த தொழில் நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு. புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டிய ராஜ்பவன் ஊழியர்களுடன் மறுப்பு எதுவும் இல்லாமல் புகைப்படம் எடுத்த தவேக தலைவர் விஜய். அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறையாக ஆளுநர் மாளிகை சென்ற விஜயுடன் ராஜ்பவன் ஊழியர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரல். ராமநாதபுரம் அடுத்த புத்தேந்தல் பகுதியில் ஆண் நண்பருடன் இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. பெண்ணின் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அட்டகாசத்தில் ஈடுபட்ட 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தேசிய மகளிர் ஆணையம் முன்னெடுக்கும். ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரஹத்கர் உறுதி.